பணிகள் அனைத்து முடிவடைந்த நிலையில் மக்கள் பயன்பாட்டுக்கு வருகிறது ராமேஸ்வரம் பாம்பன் புதிய ரயில் பாலம். பாருங்க இப்படி அழகா இருக்கு சார். வந்து இட்ஸ் இன்ஜினியரிங் மார்வல் தான் சொல்லி ஆகணும். ஹலோ கைஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். த மோஸ்ட் 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 அவைட்டட் மூமெண்ட் பாத்தீங்கன்னா ட்ரெயின் ஃபேன்ஸா இருக்கட்டும், அது போக பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் மக்களா இருக்கட்டும், நிறைய டூரிஸ்டா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப நாளா காத்துட்டு இருந்த அந்த பாம்பன் பிரிட்ஜோட இன்னாகிரேஷன் பாத்தீங்கன்னா மக்களே நடக்க போகுது. நம்ம ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி வந்து பாத்தீங்கன்னா இந்த பாம்பன் பிரிட்ஜை வந்து திறந்து வைக்க போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.2 கிலோமீட்டர்ஸ்ல பிரம்மாண்டமா கட்டப்பட்ட இந்த பாலம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் பிரிட்ஜ் மக்களே சீல. அண்ட் அதே மாதிரி அந்த பழைய பாலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ வந்து அது வந்து ஒரு பெரிய லெகசி. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நிறைய பேருக்கு க்ளோஸ் டு த ஹார்ட். எங்கள் அப்பாலாம் நிறைய அந்த கதைகள் சொல்லியிருக்காரு, இந்த பாலம் கெட்டினதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து ராமேஸ்வரத்துக்காரங்க லைக் ராமேஸ்வரத்துலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த ரோடு பிரிட்ஜ் கிடையவே கிடையாது, ட்ரெயின் பிரிட்ஜ் மட்டும்தான். மழையெல்லாம் பெஞ்சா புயல்லாம் அடித்தா ட்ரெயின் வராட்டி ராமேஸ்வரத்தில் பால் கிடையாது, நியூஸ் பேப்பர் கிடையாது. ஸோ வந்து ஒரு சின்ன ஒரு புயல் வந்தால் கூட 2-3 நாளைக்கு ட்ரெயின் வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்களாம். ஸோ அதெல்லாம் நிறையா ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ அந்த பழைய பிரிட்ஜுக்கு பின்னாடி அவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குது. அண்ட் இட்ஸ் அவ்வளோ ஒரு சூப்பரான விஷயம் கனெக்ட் ஆகிருக்கு. பட் டியூ டு அந்த ஏஜ் லைக் ரொம்ப வருஷம் ஆக பார்த்தீங்கன்னா இப்போ பொது பாலம் கெட்டி அதை ஃபைனலாக ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ வெரி வெரி ஹாப்பி. ஸோ வாங்க பக்கத்தில் போய் இன்னும் சூப்பராக வந்து உங்களை காமிக்கிறேன். தேங்க்ஸ் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார் ஒண்டர்ஃபுல் திங். இது வேறு மாதிரி ஒரு விஷயம், சூப்பர். ஆஸ் அ ராமேஸ்வரம் காரனாக ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த பாம்பன் எக்ஸ்பிரஸ்னு ஒரு ட்ரெயின் ஒன்று விட்டுருக்கீங்க. எங்கள் ஊருக்கு ஆக்சுவலாக 2 ட்ரெயின் தான் இருந்துச்சு, சேது எக்ஸ்பிரஸ்ஸு, அதுக்கப்புறம் போட்மெயில் எக்ஸ்பிரஸ்ன்னு 2 ட்ரெயின் இருக்கும் ஃப்ரம் சென்னை டு ராமேஸ்வரம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக பாம்பன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் தாம்பரம் டு ராமேஸ்வரம். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா லைக் அதுவும் பார்த்தீங்கன்னா April 6 தான் வந்து இன்னாகிரேட் பண்ணுறாங்க. பட் அதோட டைமிங்ஸ் எல்லாமே இன்னும் வந்து அக்யூரேட்டாக தெரியல. ஸோ இந்த வீடியோ போடுறப்ப அந்த டைமிங்லாம் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ வாங்க பக்கத்தில் போய் பாம்பன் பாலத்தை இன்னும் அழகாக காமிக்கலாம். வச்சுக்கோ. இன்னும் பார்த்தீங்கன்னா 4 நாளில் வந்து பிரிட்ஜோட ஓப்பனிங்கே. ட்ரெயின் வந்துருச்சா? இங்கே பாரு, வருது பாரு, இன்ஜின் பாருங்க கைஸ், அங்கே பாருங்க, தலைமை பாருங்க. வாவ், வேற மாதிரி இருக்குல்ல பா. பா இன்னும் ஸ்பீடா வருது. வா செம்ம ஸ்பீடா போகுதுல்ல. பாத்தீங்கன்னா பாலம் வந்து ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிடுச்சு பாருங்க. இதான் புது ஸ்டேஷனு, ரெனோவேட்லாம் பண்ணியிருக்காங்க. செம்மையா இருக்குல்ல, சன்செட்டுக்கு பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க எப்படி இருக்கு. ஹே கைஸ், இங்கே பாருங்க பழைய பிரிட்ஜுக்கும் புது பிரிட்ஜுக்கும் வித்தியாசத்தை பாருங்களேன். இவ்வளோ ஹைட் வித்தியாசம் பாருங்க. இது வந்து நல்லா தரையோட, பழைய பிரிட்ஜு தரையா இருக்கு, இது நல்லா ஹைட் ஏற்றிட்டாங்க. பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்கு, செம்ம பெருசாக இருக்குது. அது வந்து உங்களுக்கு தூரத்துலேருந்து பார்த்தா வேற மாதிரி இருக்குது. பட் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக. இங்கே பாருங்கள் மக்கள் பாருங்கள், மேலே இப்பயே திறக்கலை, அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சரியான க்ரௌடு. அது திறந்துட்டாங்கன்னா இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஆயிரும்ல. பாம்பன் பிரிட்ஜோட புது போர்டு பா செம்ம க்ளோஸான வியூ. பழைய பிரிட்ஜ் பாருங்கள் இவ்வளோ இதாக தெரியும். ஐயோ இங்கே பாருங்களேன், நீங்கள் பாருங்க இப்படி அழகாக இருக்குங்க சார். பாம்பன் பாலம் வேற மாதிரி அழகாக இருக்குது மக்களே, சரியான பியூட்டி. அதுவும் சன்செட்டில் பார்த்தீங்கன்னா மிரண்டுருவோம், அவ்வளோ அழகா இருக்கு. பா கரெக்டாக நாங்கள் வந்தோம், ஒரு இன்ஜின் போச்சு பார்த்துருப்பீங்க. அது செம்ம ஃபாஸ்ட்டு. முன்னாடி பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும், டெட் ஸ்லோவில் தான் போகும், 10 அதில் தான் போகும். பட் இந்த நியூ பாலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் இன்ஜினு செம்ம ஸ்பீடாக போச்சு. ஸோ லைக் ஆஸ் அ ட்ரெயின் ஃபேனாக இருக்கட்டும், ஆஸ் அ ஒரு ராமேஸ்வரம் காரனாக இருக்கட்டும்,
காண்ட் வெயிட். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பொது பாலத்தில் அஃபிஷியலாக ட்ரெயின் விடுவாங்க, போடுறதுக்கு வந்து அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஏன்னா இந்த பாலத்தில் அவ்வளோ ஸ்பீடாக வராங்க. பட் இவ்வளோ ஸ்பீடு வந்து ரெகுலேட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. மேபி கண்டிப்பாக ஒரு 40-50 ஆச்சு இருக்கும். ஸோ வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ என்னைய மாதிரி எத்தனை பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி சன்செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாம்பன் பாலம் பிரம்மாண்டமாக இருக்குது. இன்னைக்கு வந்து ஏப்ரல் 2ஆம் தேதி 3, 4, 5, 6 இன்னும் 4 நாளில் இந்த பாலம் திறக்க போகிறாங்க. ஸோ உங்களுக்கு பாம்பன் எக்ஸ்பிரஸை பற்றி டீட்டெயில்ஸாக தெரியும்னா மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ யார் வந்து பாம்பன் எக்ஸ்பிரஸில் போகிறதுக்காக காத்துட்டு இருக்கீங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இந்த பாலத்தோட கன்ஸ்ட்ரக்ஷனை வெரி பேசிக் லெவல்லேருந்து பார்த்தேன்னா ஆக்சுவலாக ரொம்ப கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா வந்து 2020 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, கரெக்டாக கொரோனா டைமில் ஸ்டார்ட் பண்ணாங்க. பல புயலை பார்த்துருக்கு. ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணப்போ 2-3 பெரிய பெரிய புயல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆக்சுவலாக அது கெட்டுறது வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய லேபர்ஸு, இதுக்கு பின்னாடி வந்து நிறைய டெடிக்கேஷனு. இதுக்கு பின்னாடி வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இந்தியன் ரயில்வேவாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பாராட்டி ஆகணும். இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ண ஒரு சிங்கிள் ஒரு எம்ப்ளாயி முதற்கொண்டு வந்து அவங்களோட அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. ஏன்னா மேலேருந்து பார்க்குறப்ப அவ்வளோ ரிஸ்க்காக இருக்கும். அங்கங்கே கட்டவுட் நடுவில் போட்டு இது இப்படி தாண்டா கெட்டுறாங்க, இப்படி தானே அந்த பாலத்தை உள்ள நடுவில் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவ்வளோ யோசிச்சிருக்கோம். ஸோ வந்து இட்ஸ் அன் இன்ஜினியரிங் மார்வல் தான் சொல்லி ஆகணும். இந்த ஆங்கிள்லேருந்து பாருங்க, நீங்கள் வந்து அங்கேருந்து பார்த்துருப்பீங்க. அந்த எட்ஜ்லேருந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்தேன், காமிச்சிருந்தேன் போன இது. பட் இங்கேருந்து பாருங்களேன், இதுவும் வேற மாதிரி ஒரு அழகு பிரம்மாண்டமாக இருக்கு மக்களே. இருங்க பாருங்க, அப்பா ஹியூஜாக இருக்குல்ல. இதுக்கும் ஹைட் டிஃபரன்ஸ் செம்மையாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா குடி பறக்குது. வேற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. கீழே வந்து அங்கிட்டு இங்கே க்ரீன் கலர் அடிச்சிருக்காங்க, அண்ட் அங்கே ஆரஞ்சு கலரு, அண்ட் அதே மாதிரி 2 சைடும் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் அடிச்சிருக்காங்க. நைஸில் கரெக்டாக சன்செட்டுக்கு வேற மாதிரி இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 அப்படியே மேலே தூக்கும். சென்டரில் இருக்குது செம்மையாக இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா அது லைட் வந்து அது தூக்குறப்போ உங்களுக்கு அது விட்டு எரியும். ஸோ வந்து டோன்ட் மிஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் த பாம்பன் பிரிட்ஜ், நியூ பாம்பன் பிரிட்ஜ். அதுவும் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்மளோட பாம்பன் எக்ஸ்பிரஸ் மிஸ் பண்ணிட முடியாது. அதுவும் வேற லெவலாக. இந்த இன்ஜினியரிங் மார்வலை வந்து இன்னும் 4 நாளில் திறக்க போகிறாங்க. ஸோ வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய சல்யூட் ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன். ஆஸ் ஒரு ரயில் ஃபேனாகவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும். ஸோ கான் வெயிட் ஃபார் திஸ் மொமெண்ட் மக்களே. ஸோ வந்து தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் இந்த பக்கம் ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி பாருங்கள். அண்ட் அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் புது ரயில்வே ஸ்டேஷனும் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இல்லை, மிக மிக பிரம்மாண்டமாக பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ஓப்பன் பண்ணிடுவாங்க. பட் அது இன்னும் ஒர்க் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ வந்து இது 2 ஓப்பன் மட்டும் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, ராமேஸ்வரங்காக கையில் பிடிக்கவே முடியாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டவங்க நாங்கள் பர்சனலாக. ஒரு தடவை சென்னையிலேருந்து வரப்போ ட்ரெயினில் மண்டபத்தில் இறங்கி, மண்டபத்துலேருந்து ஆட்டோனா 500 கார்னா 1000, பஸ்ஸில் வந்து போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஃபைனலி திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பனுங்கிறப்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மக்களே. லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.